Good morning, students. Good morning, students. Today 12th chemistry. Welcome to the chemistry class. Class 12, 12th standard chemistry class. Amines lesson ude part 7. Part 7 amine lessons part 7. This is a deleted board, sir. This is the board exams does not ask questions. This is not related to the board examination. This is a deleted portions. Okay. If you write any entrance examination, this is the uses. Okay. Board exam எழுதுறவங்க இந்த டாபிக்ஸை ஸ்டடி பண்ண தேவையில்லை. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க கம்பல்சரி யூ லேர்ன் திஸ் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். போர்டில் நாட் எவால்வேட்டட், போர்டு எக்ஸாமில் இஸ் நாட் எவால்வேட்டட். தட் இஸ் a லாஸ்ட் டாபிக் இன் திஸ் லெசன்ஸில் அமீன்ஸில் லாஸ்ட்டு டைசோனியம் சால்ட். டைசோனியம் சால்ட். டைசோனியம் சால்ட்னா என்ன? வாட் இஸ் திஸ் மீனிங்? ஆல்கல் பாருங்க, RN2X மைனஸ், திஸ் இஸ் அ டைசோனியம் சால்ட். இதுதான் டைசோனியம் சால்ட். RN2 + X. ஆர் மேபி அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸாக இருக்கலாம். அல்கைல் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், மெயின்லி அரைல் குரூப்ஸ். இதுதான் பென்சீன் ரிங் N double bond N plus Cl minus. Now benzene disonium chloride. Here X is the chlorine or bromine or hydrogen sulfate or tetrafluoroboron. Boron tetrafluoride. The X is the maybe but particularly maximum chlorine use பண்ணுவாங்க. This is a disonium salt. Disonium salt வந்து alkyl disonium salt இருக்கு, aryl disonium salt இருக்கு. Alkyl disonium salt is unstable, decompose ஆயிரும். But aryl disonium salt is stable. For example, C6H5N2Cl minus. C6H5N2Cl minus, this is a benzene disonium chloride. This is known as benzene disonium chloride. Now another chlorine HSO4 minus, C6H5N2HSO4 minus, benzene disonium hydrogen sulfate. Benzene disonium hydrogen sulfate. Okay. Now alkyl disonium salt. Alkyl disonium salt na idhan CH3N2 plus Cl minus. This is a unstable. இது என்னது? unstable. This is unstable. ஈஸியாக டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இது வெரி வெரி லீஸ்ட் ஸ்டேபிள். அல்கைல் டைசோனியம் சால்ட் இஸ் அ லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகே. நவ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டைசோனியம் சால்ட் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு போர்டு கொஷின். போர்டில் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் இயர், கன்சிக்யூட்டிவாக கேட்டிருந்தாங்க 3 years பிஃபோர். பென்சீன் டைசோனியம் குளோரைடு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது? ஹவு டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் பென்சீன் டைசோனியம். பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl minus is prepared by reaction of aniline, aromatic primary amine with nitrous acid. அனிலினை நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கணும். டெம்பரேச்சர் என்ன? ஐஸில் தான் நடக்கும். மேக்ஸிமம் 0 டிகிரி கூலிங் ஆனால் இதில் தான் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். 0 டிகிரியில் தான் நடக்கும் மேக்ஸிமம். ஸோ தி ரியாக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ் அட் ஐஸில் தான் நடக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு டயடைசேஷன். என்ன வாட் இஸ் த டெஃபினிஷன்? இது போர்டு கொஷின்ஸ் கேட்டதாங்க. கன்வர்ஷன் ஆஃப் பிரைமரி அரோமேட்டிக் அமீன். பிரைமரி அரோமேட்டிக் அமீன். பிரைமரி அரோமேட்டிக் அமீன்னா அனிலின். பிரைமரி அரோமேட்டிக் அமீன்ஸ் இஸ் நோன் அஸ் அனிலின். பிரைமரி அரோமேட்டிக் அனிலின். அமீன்ஸ் இஸ் நோன் அஸ் அனிலின். அனிலினை பிரைமரி அரோமேட்டிக் அமீன்ஸ் அனிலின். This is a primary aromatic aniline. Primary aromatic amine or aniline. This is a aniline. இதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. This aniline is converted into benzene disonium chloride. மாற்றுறது. Conversion of primary aromatic amine into disonium salt. கன்வெர்ட் பண்ணுறாங்க. டைசோனியம் சால்ட் இஸ் நோன் அஸ் டயடைசேஷன். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சோடியம் நைட்ரைட்டை HCl ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க.
react with the sodium nitrate. Sodium nitrite react with the HCl. So இந்த Naவும் Cl சேர்ந்து NaCl HNO2 சேர்ந்து HNO2 plus NaCl. This is a nitrous acid. This nitrous acid takes place 0 degree ல தான் நடக்கும். Will takes place 0 degree Celsius, அதாவது ஐஸ்ல தான் நடக்கும் nitrous acids. Okay. Now the aniline C6H by NO2H NH2 react with the sodium nitrate and HCl. It produces a nitrous acid. So the aniline react with the nitrous acid. The nitrous acid preparation from sodium nitrate is react with the HCl. This group NH2 group is converted into N2Cl or N2Cl. This is benzene disonium chloride. Disonium chloride. Benzene disonium chloride. Okay. This is very important. This process is known as diazotization. Okay. Now, physical properties. Physical properties of benzene disonium chloride. Physical properties of benzene disonium chloride. First, C6H by N2Cl minus. This is a colorless crystalline liquid. Sorry, crystalline solid, not liquid. Crystalline solid. This is soluble in water. Water dissolve. Third, decompose in dry state. In dry condition la idu decompose ayirum. Decompose ayi nitrogen release ayirum. Decompose into nitrogen. Now this properties, இது வந்து stable at room temperature. இது ஒரு இம்பார்ட்டன்டான questions. Benzene disonium tetrafluorate. இதான் benzene disonium tetrafluorate is stable at room temperature. So now benzene disonium chloride physical property பார்த்தீங்கன்னா colorless crystalline solid. Colorless அதனுடைய solid என்னது colorless இருக்கும் and crystalline nature. இது soluble in water. Decompose dry state la decompose ஆயிடும். Completely decompose into nitrogen release ஆகும் and benzene disonium chloride decompose into nitrogen is released. Okay. Now that's all. Chemical reaction. Physical properties over. Chemical reactions is very important. Chemical reaction of benzene disonium chloride. Okay. Very important. இதுதான் importance. இதுதான் அதிகம் questions வரும். Entrance examinationல questions maximum வரும். இதனுடைய chemical reaction. Okay. The reaction involving two type. இந்த two type of reaction நடக்கும். One first type பார்த்தீங்கன்னு வச்சுங்க, reaction involving displacement of nitrogen. Displacement of nitrogen. இங்க nitrogen release ஆயிடும். இந்த nitrogen வெளியே போகும். That is the displacement of nitrogen. Second, reaction involving of diazo group. Involving retention of
retention of diazo group called coupling reaction. Called coupling reaction. Okay, here benzene diazonium chloride two type of reactions நடக்கும். ஒன்று இந்த குரூப்பே ரிலீஸ் ஆயிரும், N2 வெளியே போய் this group ரிலீஸ் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடப்போ இந்த குரூப் டஸ் நாட் அப்படியே தான் இருக்கும். ரியாக்ஷன் இன்வால்விங் ரிட்டன்ஷன் ஆஃப் டைசோ குரூப், அந்த டைசோ குரூப் எலிமினேட் ஆகாது. இட்ஸ் கால்டு கப்ளிங் நடக்கும். கப்ளிங் நடந்து கலர் கலராக டை ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ ரெண்டு கேட்டகரிஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு reaction involving displacement of nitrogen group. Displacement of nitrogen. Nitrogen எப்படி displacement ஆகுது இதான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ஃபஸ்ட்டு replacement by halide or cyanide. cyanide குரூப்போ அல்லது halide குரூப்போ ஆட் பண்ணுறாங்க. அயான் replacement by cyanide or halide displacer நடக்கும். Okay, this reaction is known as Sand-Meyer reaction. Sand-Meyer reactions. The naming reactions Sand-Meyer reactions. Okay, chlorine, Br bromide and cyanide nucleophiles introduced in the benzene ring by in the presence of copper ions. Copper ions. A nucleophile introduced பண்ணுறாங்க பென்சினில், chlorine or bromide or cyanide introduced in the benzene ring in the presence of copper 1 ions. This reaction is known as Sand-Meyer reaction. Very simple பாருங்க. You see the N2Cl minus benzene diazonium chloride react with the copper ions Cu2Cl2 HCl. Copper chloride, this chloride added to the benzene ring, chlorobenzene formation plus N2 nitrogen is releasing. Here chlorine, in this chlorine introduced into the benzene ring, chloride ion nucleophile introduced in the benzene ring in presence of what? Chloride, copper ions. Next, இப்போ bromide introduce பண்ணுறோம். இது N2Cl minus instead of copper chloride copper bromide plus HBr, இந்த bromine add பண்ணுறாங்க plus N2. Okay, next cyanide introduce பண்ணுறோம். Next cyanide. Cyanide introduce பண்ணுறோம். This is a benzene diazonium chloride. It react with copper cyanide and KCN potassium cyanide. This cyanide is introduced into the ring, then N2 released. So this three reaction is known as Sand-Meyer reaction. இங்கே பாருங்க, இந்த reaction involve displacement of nitrogen group. Nitrogen group வெளியே போயிடுச்சு, removing nitrogen group. That is a replacement by, how it is replaced? Halide or cyanide. This is a Sand-Meyer reaction. This reaction is known as Sand-Meyer reaction. Next, second Sand-Meyer. Next, Caterman reaction. Caterman
reaction, Caterman reaction. Chlorine or bromine can also be introduced in the benzene ring. Benzene ring la introduce பண்றாங்க. by treating statement you write on treating the disonium salt solution, with corresponding only one difference, sandmairukkum Catermanukkum corresponding halogen acids in the presence of copper powder. That is a different. In the presence of copper powder, only one difference, sandmairukkum Catermanukkum reaction, naming reaction. Sandmer reaction introduce பண்றாங்க copper chloride, copper 1 ions. இங்க என்ன what? Copper powder only தான். Only one difference. Within a chlorine or bromine cyanide nucleophile introduced in the benzene ring in presence of copper 1 ions. This is a copper 1 ions. But here copper powder using, only copper powder using. Instead of copper ions, you are using copper powder only. You are using copper powder only. Copper powder only. Simple on a reaction. This is a benzene disonium chloride, copper halogen acid HCl, இந்த Cl add ஆகும், that is plus N2 plus இந்த காப்பரும் this chlorine join ஆகி copper chloride ஆகும், CuCl மாறிடும். Here this chlorine தான் displace ஆகும். Now suppose இப்போ bromine add பண்றாங்க, N2 plus Cl minus copper HBr, இந்த bromine attack ஆகும், N2 displace ஆகி bromobenzene form ஆகும். This is a bromobenzene plus N2 displaced in the Cl copper powder react ஆகி copper chloride. This reaction is known as Caterman reaction. This reaction is known as Caterman reaction. Is bromobenzene. Naming you should write down chlorobenzene. This is a Caterman reaction. This reaction is known as Caterman reaction. Next, very important, replacement. That's all. Next reaction, replacement by iodide ion. Replacement by iodide ion. Second reaction, replacement by iodide ion. Benzene disonium chloride is treated with potassium iodide to form iodobenzene. Iodobenzene is formed. Okay, simple another. The benzene disonium chloride, potassium iodide react with potassium iodide. This iodine attack N2 releasing the iodobenzene, N2 plus this K and Cl, KCl is formed. KCl is formed. This is a iodobenzene. This is known as iodobenzene. This is iodobenzene.
Now very important, next replacement by fluoride ion. This is very important, replacement by fluoride ions. Third, replacement by fluoride ion. இங்கே benzene disodium chloride react with first I will write the statement. Benzene disodium chloride is treated with fluoroboric acid. Fluoroboric acids. Benzene disodium fluoroborate is formed. First convert பண்றாங்க, which on heating decompose to yield fluorobenzene. The reaction is very important. So many time board action கேட்டிருக்காங்க. Benzene disodium chloride react with the fluoroboric acid. HBF4. What happens? Benzene disodium chloride N2PF4 minus. One disodium salt is converted into another disodium salt. Okay, next இதை ஹீட் பண்றாங்க. Now it is heating. Fluorobenzene is formed. Fluorobenzene is formed, plus in the BF4 la one fluorine attack ஆகி fluorobenzene form ஆகும். Another BF3 boron trifluoride plus the nitrogen release ஆகும். This is a very important reactions. Replacement by fluoride ion. பாருங்க, benzene the diso group replace பண்றாங்க, fluoride group replace பண்றாங்க. First fluoroboric acid ஓட react பண்ண வச்சோம்னு வெச்சுங்க, benzene disodium chloride react with the fluoroboric acid to form benzene disodium fluoroborate form ஆகும். benzene disodium fluoroborate form ஆகும். அதை ஹீட் பண்றப்போ இந்த fluorine attack to the benzene ring, nitrogen release ஆகும், BF3. 4 fluorine 1 fluorine attack ஆகும், another BF3 form ஆகும். Okay, இதுதான் replacement fluoride ion. Replacement by fluoride ion. Next, replacement by H. Third over. Next, fourth, replacement by H. H hydrogen benzene form ஆகும். Okay, hypophosphorus acid. Hypophosphorus acid or ethanol reacting with disodium salt. To form benzene. Okay, this is a benzene disodium chloride react with the hypophosphorus acid. H3PO2 hypophosphorus acid, water dissolve பண்றாங்க. Okay, this group is released. The hydrogen is add ஆயிரும். Hydrogen added. This is a benzene. Add பண்றது தேவையில்லை, not necessary. Benzene formations நடக்கும். Plus
Now additionally benzene, this group N2 release ஆகும். Benzene N2 H3PO3 phosphorus acid form ஆகும் plus HCl plus HCl. So இந்த group என்ன ஆகும்? What? Hypophosphorus acid phosphoric acid oxidation ஆயிரும். This group N2 disonium group release ஆகி this hydrogen இருக்குல்ல H2O ல இந்த hydrogen attack ஆகும், இந்த N2 release ஆயிரும். This HCl இந்த Cl இந்த H சேர்ந்து HCl ஆ மாறிடும். This oxygen H3PO ஓட react ஆகி H3PO3 ஃபார்ம் ஆகும், phosphorus acid. Then ethanol ஓட react ஆகும். Next ethanol. Ethanol எப்படி react ஆகும்? How to react? This is a benzene disonium chloride react with ethanol. The same model. This H இங்க add ஆகும். So is a benzene ring form ஆயிரும். N2Cl release ஆயிரும். One N2 group is released. N2 released. This இது oxidize ஆயிரும். CH3 CHO இந்த H இருக்குல்ல இந்த CH2 இந்த H and Cl சேர்ந்து HCl it is formed. This is very important. Next very important, replacement by OH group. Fifth, replacement by OH group. OH group replacement பண்ணணும். Phenol formation. How to convert benzene disonium chloride இருந்து phenol ஆ convert பண்றது. Conversion. Benzene disonium chloride hydrolyzed by water to form phenol. This is a benzene disonium chloride treated with water molecules. Simple. Water is divided to HOH. The OH group attack to the benzene ring, the N2 release ஆயிரும், the HCl is in the HCl form. This is a phenol formation. The OH attack ஆகும், HCl plus N2 plus N2. This is a phenol. This is a phenol group is formation. Replacement by OH. Okay. இப்போ benzene disonium chloride to phenol preparation. Benzene disonium chloride hydrolyze பண்ணா to form phenol ஆகும். இங்க N2 group release ஆயிரும். HCl waterல HCl இந்த HCl அந்த OH group attached to the benzene ring to form phenols. Okay. Next very important, replacement by NO2 group. எப்படி NO2 group release பண்ண போறோம்? Sixth, replacement by NO2 group. NO2 group introduce nitrobenzene preparations. Okay, the disonium fluoroborate. Disonium fluoroborate தான் எடுத்துக்கணும். Disonium benzene disonium chloride எடுத்துக்கூடாது. Benzene disonium fluoroborate is heated with aqueous NaNO2 in presence of copper. The disonium chloride is replaced by NO2 group. First you treated with benzene disonium chloride எடுத்துக்கோ. You treated with fluoroboric acids. அப்போ benzene disonium fluoroborate form ஆகும். Okay, in this sodium nitrite
இந்த காப்பர் பவுடர் வச்சு ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சிம்பிளானது இந்த NO2 குரூப் அட்டாச் ஆகும். NO2 group attached to form N2 release ஆகும். then NaBF4 form ஆகும். sodium boroborate, the nitrobenzene. This is known as nitrobenzene. This is known as nitrobenzene. Okay. This is known as nitrobenzene. Okay, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு கிளாஸ் ஒர்க்கில். If you is not asking from text board examination, board கேட்க மாட்டாங்க, but entrance examination is a very very important types. Okay, next, other than text book தவிர இப்போ 7th புக்கில் இல்லாத நடத்த போகிறோம், டீச் பண்ண போகிறாங்க. 7th Comberg reaction is not done in textbook. Comberg reaction இங்க வந்து replacement by aryl group. aryl group introduce பண்றாங்க, replace பண்றாங்க. It's not there in textbook. Okay, simple. Benzene disonium chloride எடுத்துக்கோ. Benzene disonium chloride react with the benzene in presence of sodium hydroxide. இந்த H போயிட்டு இந்த benzene ring இதோட ஆட் ஆகும். benzene ring ஆட் ஆயிரும். plus additionally simple ஆனது பாருங்க, the N2 and what N2 plus NaCl plus H2. simple, the N2 release ஆயிரும், the NaCl is in the NaCl, the OH in the H2O release ஆயிரும். This reaction is known as Comberg reaction. This reaction is known as Comberg reactions. Okay, this is very important reactions, Comberg reaction, you note down. Now part B, that is a B reaction involving retention of diso group. Diso group வந்து changes ஆகாது, அப்படியே retention ஆகும். Okay, now this reaction is known as coupling reaction. coupling na two benzene ring அதாவது ஜாயின் பண்றது தான் coupling reaction. இங்க வந்து retention diso group retention does not changes. Okay, now you see the reactions. Benzene disonium chloride is coupled na joined with phenol. Phenol in the position, at which position? Para position, to form para hydroxyazobenzene. Para hydroxyazobenzene இதுதான் ஆரஞ்சு டை. இந்த டெக்ஸ்டைல்லாம் ஆரஞ்சு கலர் டை யூஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா, ஆரஞ்சு கலர் டை. திஸ் கெமிக்கல் தான் ஆரஞ்சு டை. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இதுதான் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதுதான் பென்சின் டைசோனியம் குளோரைடு. பென்சின் டைசோனியம் குளோரைடு, திஸ் இஸ் அ ஃபீனால். ஓகே, ஃபீனால் தான் இது. திஸ் இஸ் அ ஃபீனால். இதனுடைய பேரா பொசிஷன் இது இந்த H. திஸ் இஸ் அ ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டான். திஸ் இஸ் அ பேரா பொசிஷன். இந்த பேரா பொசிஷனோட ஹைட்ரஜனும் பென்சின் டைசோனியம் குளோரைடோட குளோரின் இந்த குரூப் அப்படியே தான் இருக்கும். டைசோ குரூப்பு ரிட்டன்ஷன் ஆகும், டஸ் நாட் சேஞ்சஸ். ஸோ இங்கே கப்ளிங்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். கப்ளிங்னா இஸ் ஜாயினிங். இப்போ ஹெச்சும் சிஎல்லும் சேர்ந்து HCl ரிலீஸ் ஆயிரும். நவ் இந்த பென்சின் ரிங் N டபுள் பாண்ட் N அதோட இந்த ரிங் அட்டாச் ஆயிரும். இந்த பென்சின் ரிங் ஆடட் டு OH. திஸ் இஸ் நோன் அஸ் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். இப்போ ஆர்த்தோ மெட்டா பேரா பேரா பொசிஷன் ஹைட்ராக்சி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் அ பேரா ஹைட்ராக்சி
Azo, this group azo, N double bond N is azo, the group is known as azo benzene, the orange dye, this is known as orange dye. This reaction is known as coupling reaction. Okay, now second coupling reaction, another coupling reaction. Another coupling reactions. Second coupling reactions, benzene disonium chloride, benzene disonium chloride coupled with aniline. Yeah. Previous benzene, previous phenol coupled ஆச்சு, இங்க aniline coupled with aniline, aromatic primary benzene, aromatic primary amine to produce para aminobenzene, para aminobenzene. இதான் yellow dye, amino asobenzene. This is what? Yellow dye, yellow color dye formations. So the coupling reaction ave dye தான் textile industry la use பண்ணுவாங்க. This is a benzene disonium chloride, aniline, this is aniline. In the HCl minus HCl are released, they release HCl. Now in the azo group, benzene disonium group, amine, aniline, ரெண்டு coupled ஆகும், coupled joined, N double bond N, இதோட benzene ring add ஆகும், aniline groups. இது ஆர்த்தோ மெட்டா பேரா, பேரா அமினோ, பேரா பொசிஷனில் அமீன் குரூப்ஸ் இருக்குது, பேரா அமினோ. திஸ் இஸ் நோன் அஸ் அசோ பென்சீன், பேரா அமினோ அசோ பென்சீன். இதான் வாட் இஸ் அ கலரு? yellow color, yellow dye formation, yellow dye formation, yellow dye formation. Okay, that's all. So amine lessons over. Amine lessons over. This is a today this part, the 7th part is a deleted portion. Board exam la kekka maatanga. But if you are writing entrance examination, you write down. You class work note panni reading panninga. Okay, you learn about this lessons. Okay, and in the benzene disonium chloride shortcut method, அது வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் குரூப்ஸில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் டாபிக் ஓவர். amine lessons is over. Amine lessons is over. Next video class we will start the solid state. Solid state என்னன்னு பார்க்க போகிறோம். Solid state is very important. The lesson physical chemistry solid state. We will see the next video class solid state. Okay, thank you.